இந்த நியாமத்திற்கு தான் நானும் நீங்களும் ஒரு முஸ்லீம்களாக வாழ்றது, முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிகளாக நாங்கள் இருக்கிறது, ஒரு மஸ்ஜிதுக்கு வந்து அல்லாஹுவை சிரம் தாழ்த்தக்கூடிய பாக்கியம் கிடைப்பது என்பது இருக்குத்தானே, இது அல்லாஹுடைய தனிப்பெரும் கிருபையாக இருக்குது. இஸ்லாம் என்கிறது அது ஒரு அமைதியான மார்க்கம். இஸ்லாம் என்கிறது மனித உணர்வுகளோட சங்கமிக்கக்கூடிய மார்க்கம். இஸ்லாம் என்கிறது பாதுகாப்பை உண்டாக்கக்கூடிய மார்க்கம். இஸ்லாம் என்கிறது ஒரு சரியான கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய மார்க்கம். இஸ்லாம் என்கிறது அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய மார்க்கம். இஸ்லாம் என்கிறது இம்மை மறுமையுடைய ஒட்டுமொத்த வெற்றிக்கும் அதை தவிர வேறு எந்த வழியும் செல்லுபடியாக மாட்டார். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல பல விடயங்களை மக்களுக்கு அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறான், சிந்தனைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறான், ஆசை ஆர்வத்தை தூண்டி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துகிறான், வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின். யார் இஸ்லாம் அல்லாத ஒன்றை மார்க்கமாக தேர்ந்தெடுத்துக் கொள்வாரோ, யார் இஸ்லாம் அல்லாத ஒன்றை தன்னுடைய வழிமுறையாக எடுத்துக்கொள்ளுவாரோ, அது எல்லாத்திலையும் பொருந்தும். நம்முடைய பேச்சில இருந்து, எங்களுடைய உடையில இருந்து, எங்களுடைய ஒவ்வொரு நடத்தையிலிருந்து, நாங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலிருந்து, குடும்ப வாழ்க்கையிலிருந்து அத்தனைக்குமாக அல்லாஹு தஆலா சொல்றான், யாரு இஸ்லாம் அல்லாத ஒன்றை வழிமுறையாக எடுத்துக்கொள்ளுவாரோ ஃபலன் யுக்பல மின், அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரிஜெக்டட், மர்தூத், அது அவரிடமிருந்து தட்டப்பட்டு விடும். எந்த நோக்கத்துக்காக வேண்டி வியாபாரம் செய்கிறோமோ, எந்த நோக்கத்துக்காக வேண்டி குடும்பம் இருக்குதோ, எந்த நோக்கத்துக்காக வேண்டி சமூகத்தோட நாங்கள் பழகுறோமோ, எந்த நோக்கத்துக்காக வேண்டி எங்களோட ஒவ்வொரு வாழ்வியலுடைய கன்செப்ட் ஒவ்வொன்றையும் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோமோ, இது அத்தனையிலையும் தீன் இல்லையா, இஸ்லாத்தினுடைய வழிமுறை இல்லையா, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை இல்லையா, அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபலன் யுக்பல மின், அத்தனையும் நிராகரிக்கப்படுது. நீ எதை நோக்கி ஓடுறீங்களோ அந்த நோக்கத்தை உங்களால் அடைஞ்சு கொள்ள முடியாது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம். இஸ்லாம் ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம். இந்த இஸ்லாத்துல எதையும் விட்டு வைக்கல. இஸ்லாத்துல இருந்து இந்த கன்செப்ட், இந்த விடயம் எங்கட மார்க்கத்துல வழிகாட்டப்படல, அல்லது எங்கட மார்க்கத்தில் இது சம்பந்தமாக பேசப்படல என்று எந்த உலகம் நவீனத்துடைய உச்சத்துக்கு போனாலும் எங்களால் தட்டி கழிக்க முடியாது. ஏன்? இஸ்லாத்தினுடைய அழகு என்ன தெரியுமா? அனைத்தினுடைய அடிப்படையும் அல்லாஹு தஆலா ஃபவுண்டேஷனை சரியாக போட்டுட்டான். ஒரு பில்டிங் கட்டதாக இருந்தால் அது எத்தனை மாடியாக இருந்தாலும் அதனுடைய அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த அஸ்திவாரத்தினுடைய ஸ்ட்ராங்கை வச்சு தான் அந்த பில்டிங்குடைய உறுதித்தன்மை இருக்குது. கீழே அஸ்திவாரத்தில் பிழை விட்டுட்டா அல்லது அஸ்திவாரத்தை முறையாக அது போடு படலைண்டா எவ்வளவு பில்டிங் கட்டினாலும் அது ஸ்ட்ராங் இல்லை, அது இடிஞ்சு விழுந்துடும். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கட்டப்பட்ட அந்த பில்டிங், அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டலின் ஊடாக அமைக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய கட்டடம் இருக்கிறே, அதனுடைய ஃபவுண்டேஷன் இருக்குது, இது ரொம்ப ஆழமானது. இந்த ஆழத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் இருக்குது, இது யாராலையும் அசைக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், யுரீதுன அன் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க தெரியுமா? இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, இந்த இஸ்லாம் என்ற பிரகாசத்தை, இந்த இஸ்லாம் என்கிற சுடரை அவங்க வாயால ஊதி அணைக்க பார்க்குறாங்க. லேசா அழிச்சு போட்டுடலாம், லேசா இவங்களை அசைச்சிடலாம், லேசா இந்த மக்கள் அடியோட இல்லாம ஆக்கிடலாம், இஸ்லாத்தை லேசா இவங்களோட உள்ளங்கள் அது கலட்டிடலாம், கலாச்சாரத்தை படிப்படியாக நாங்கள் மாற்றிடலாம். இது யார் யோசிக்கிறா? யஹூதிகளுடைய சிந்தனை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், லேசா அவர்களால் ஊதி முடிக்க முடியாது. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி. அல்லாஹ் சொல்றான், அவங்க வெறுத்தாலும் பரவாயில்லை, நான் இந்த பிரகாசத்தை பூர்த்தியாக்கவே தீருவேன். என்ன முயற்சி செஞ்சாலும் இஸ்லாத்தை அழிக்க முடியாது. ஆனா சதிவலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கு. அந்த சதிவலைகள்ல பெரிய கூட்டம் வந்து மாட்டிக்கொண்டு தான் இருக்கிறாங்க, அதை நாங்க மறுக்க இல்லை. ஆனா இஸ்லாத்தை முழுமையாக எங்கட உள்ளங்கள்ல இருந்து அவர்களால் கலட்டி எடுக்க முடியாது. ஏன்? அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, நான் இஸ்லாத்தை பூர்த்தியாக்கவே தீருவேன், யாரும் கையடிக்க முடியாது.
இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாக இருக்குது.